Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார், ஆந்திரா அந்த மாநிலங்களோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி ஒப்பந்தம் போன்று உள்ளது என்பதைத்தான் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியல் சுயலாபங்களுக்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதி என்பது தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதவாத அரசியலை தொடர்ந்து புறக்கணிக்கின்றன என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டினுடைய வளர்ச்சியில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில தான் இந்த ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அமைந்திருக்கிறது. இந்திய மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைத்திடும் வகையில நிதிநிலை அறிக்கை தேர்தல் கணக்கை தீர்த்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக பாஜக அரசு நினைத்திருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கக்கூடியது ஏற்கனவே நாங்கள் பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம். 37,000 கோடி அளவுக்கு நிவாரணம் கோரியிருக்கிறோம். ஆனால் இமாச்சல பிரதேஷ், அசாம் போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் ஒரு 11,500 கோடி ரூபாய் அளவுக்கு பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக நிதி வழங்கப்பட உள்ளது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டம் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய செயல்பாட்டினை பெரிதும் பாதித்து சென்னை மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய அளவில் கோவை மற்றும் மதுரை நகர்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு புதிய ரயில் திட்டங்களும் நெடுஞ்சாலை திட்டங்களும் இடம்பெறவில்லை. பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டத்தில் போதுமான நிதி என்பதும் இல்லை, நிதியும் வழங்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிதியமைச்சர் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கென ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பல திட்டங்களை நகல் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இரவல் வாங்கி பயன்படுத்தியவர் நன்றி கடனாக தமிழ்நாட்டுக்கு பெரும் திட்டம் ஒன்றும் அறிவிக்காமல் விட்டது ஏன் என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார். இதுபோல 9 தலைப்புகள்ல மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது நடுத்தர மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பெரும் பெயருக்களவுல இந்த வருமான வரி விகிதத்தை மட்டும் குறைக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு வரைகுறிப்பு இன்றி ஒரு 17,500 கோடி ரூபாய் மட்டும் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டினுடைய நலன் முழுமையாக வேண்டும் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை என்பது தமிழக மக்களுக்கு வஞ்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி தத்துவத்துக்கு எதிரான நடவடிக்கையாக மத்திய அரசினுடைய பட்ஜெட் இருக்கிறது. தமிழக அரசு கோரி இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கான நிதி என்பதும் வழங்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். நன்றி பாஸ்கர், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.